வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலரி சேனல்ல முட்டை சுக்கா செய்யறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ முட்டை சுக்கா செய்ய ஒரு பவுல்ல முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். இந்த முட்டை சுக்கா செய்ய நான் இப்போ 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டை சுக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் கொஞ்சம் காரம் கூட சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துங்க. இதை லைட்டாக அதை கலக்கிக்கலாம். இந்த ஸ்பூனால் கலக்கிட்டு ஒரு விஸ்க் வச்சு கலக்கிக்கலாம். இப்போ முட்டை சுக்காவுக்கு முட்டை, மசாலா பொருள்கள், உப்பு எல்லாம் கலந்து வச்சு இப்போ இதை ஒரு பவுலில் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் இடம் தடவி இந்த பவுலில் படுற மாதிரி எண்ணெயை தடவிட்டு இந்த அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை சுக்கா செய்ய இந்த முட்டை சுக்காவுக்கு அவிச்சிக்கலாம். ஒரு அடுப்பில் பேனை காய வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த முட்டை கலவையை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ முட்டை நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இதை எடுத்து ஸ்லைஸ் போட்டுடலாம். முட்டை சுக்காவுக்கு வேக வச்சுருக்க முட்டையை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை வெந்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை சுக்காவுக்கு இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்லைஸ் விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கடலை மாவு சேர்த்துக்கிறதுனால ஸ்லைஸ் உடையாது முட்டை ஸ்லைஸு. இப்போ முட்டை சுக்காவுக்கு ஸ்லைஸாக முட்டையை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. முட்டை சுக்கா செய்ய ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இதில் சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததில் ஒரு கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை வாசனை போடுறது கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரே மாதிரி முட்டை ஆம்லேட், ஆஃப் ஆயில், அவுச்ச முட்டை செய்யாமல் இந்த மாதிரி சுக்கா செஞ்சு கொடுத்தா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிக்கிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன். நல்ல வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்போ தான் முட்டை சுக்காவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடலாம். இதை ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ சுக்காவுக்கு வெங்காயம் தக்காளியில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆகிடுச்சு. அதில் முட்டையை முட்டை ஸ்லைஸில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை சுக்காவை சப்பாத்தி, தயிர் சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்கும் இது மேட்ச் ஆகும். நல்லா டேஸ்டியாக இருக்கும் முட்டை சுக்கா. இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல காரசாரமான முட்டை சுக்கா ரெடி ஆகிடும். முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா இப்போ இந்த முட்டை சுக்காவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ செஞ்ச முட்டை சுக்கா பிடிச்சிருந்துச்சுல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.